வணக்கம். இன்னைக்கு நாம காரைக்குடி தொகுதி பத்தி ஆழமா பார்க்க போறோம். மக்கள் தீர்ப்பு அது எதை நோக்கி இருக்கு? வெறும் ஜெயிக்கிறது தோக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி மக்களோட உண்மையான மனநிலை என்ன சொல்லுது பாருங்க. இது எந்த கட்சிக்கும் ஆதரவான ஒரு அலசல் கிடையாது. முழுக்க முழுக்க டேட்டாவை வச்சு காரைக்குடியோட அரசியல் கலக்க நம்ம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க போறோம். இங்க என்ன நடக்குதுங்கிறத விட அது ஏன் நடக்குது, அதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. வாங்க உள்ள போலாம். நம்மளோட இந்த ஆய்வுல முதல்ல அந்த மண்ணோட மனசை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் டேட்டா நமக்கு காட்டுற 3 முக்கியமான சிக்னல்களை பார்ப்போம். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற கணக்கு என்னன்னு பார்ப்போம். நம்பிக்கை எப்படி மெல்ல மெல்ல சரிஞ்சதுன்னு ஆராய்வோம். கடைசியா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா, ஒரு செயல் திட்டத்தோட முடிப்போம். காரைக்குடி செட்டிநாட்டோட இதயம். இது வெறும் ஊர் இல்ல, பாரம்பரியமும் பெருமையும் ஒன்னா கலந்த ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம். இங்க கல்வி அறிவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81% மேல. ஆனா இந்த பெருமைக்கு பின்னாடி ஒரு பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிட்டு இருக்கு. மக்களோட கனவுகளுக்கும் அங்க இருக்கிற நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் அந்த மக்களோட அன்றாட போராட்டம் தான். ஒரு பக்கம் நல்ல படிப்பு, ஆனா இன்னொரு பக்கம் படிச்ச இளைஞர்கள்ல 80% பேர் வேலைக்காக வெளியூருக்கு போற நிலைமை. சிப்காட் மாதிரி பெரிய தொழிற்சாலைகள் இல்ல. விவசாய வருமானம் குறைஞ்சுகிட்டே போகுது. அந்த ஊரோட அடையாளமான கைவினை பொருட்கள், தின்பண்டங்கள் இதுக்கெல்லாம் சரியான ஆதரவில்ல. இந்த முரண்பாடு தான், இதுதான் காரைக்குடியோட மைய பிரச்சனை. இதோட ஆணிவேர் எங்க இருக்கு? டேட்டா என்ன சொல்லுது? சரி, மக்களோட உணர்வுகளை பார்த்தோம். இப்போ எங்களோட மொழிக்கு வருவோம். கடந்த சில தேர்தல்களோட புள்ளி விவரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான, மறுக்க முடியாத 3 சிக்னல்களை கொடுக்குது. இந்த சிக்னல்கள் தான் காரைக்குடியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. முதல் சிக்னல், இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். ஒரு உணவு தானிய கிடங்கு, ஒரு மகளிர் கல்லூரி, சட்டக் கல்லூரி எல்லாம் வெறும் அறிவிப்போட நிக்குது. அதைவிட மோசம், பல கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட 95% வேலை முடிஞ்ச ஒரு குடிநீர் திட்டம் இன்னிக்கும் பல கிராமங்களுக்கு தண்ணீரை கொண்டு சேர்க்கல. இப்படி தொடர்ந்து வாக்குறுதிகள் காத்துல பறக்க விடும்போது மக்களுக்கு ஒரு சலிப்பு வராதா, ஒரு அவநம்பிக்கை வராதா? அதுதான் இங்க நடந்திருக்கு. அடுத்தது 2வது சிக்னல். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. 2021 எலெக்ஷன்ல ஜெயிச்ச கேண்டிடேட் வாங்கினது வெறும் 35.75% ஓட்டு தான். யோசிச்சு பாருங்க, ஓட்டு போட்ட 3 பேர்ல ஒருத்தர் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மத்த 2 பேரும், அதாவது கிட்டத்தட்ட 64% மக்கள் அவங்களுக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? சிம்பிள், எதிர்க்கட்சி ஓட்டுங்க பிரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, பிஜேபி, அமமுக 2 பேரும் சேர்ந்தா மட்டுமே கிட்டத்தட்ட 47% ஓட்டு வருது. சோ இது ஆளுங்கட்சியோட பலத்துல கிடைச்ச வெற்றி இல்ல, எதிர்க்கட்சியோட பிளவு அவங்களுக்கு கொடுத்த பரிசு. 3வது சிக்னல், இது கொஞ்சம் கவலையான விஷயம். ஜனநாயகம் மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சுகிட்டே வருது. 2016ல 70.9% இருந்த வாக்குப்பதிவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 2024ல 64.26%க்கு வந்திருக்கு. வாக்குப்பதிவு குறையுதுன்னா என்ன அர்த்தம்? அது வெறும் நம்பர் இல்ல. யார் வந்தாலும் நம்ம தலையெழுத்து மாறாதுன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இது சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கை உடறதுக்கான ஒரு அபாயமணி. என்ன நடக்குதுன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அது ஏன் நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இது தனிப்பட்ட யாரையும் கொலை சொல்றதுக்காக இல்ல, இது ஒரு சிஸ்டம் பிரச்சனை. இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகளை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். 2021 தேர்தல் முடிவோட சூத்திரம் ரொம்ப சிம்பிள். எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டா ஆளுங்கட்சிக்கு வெற்றி. ஆளுங்கட்சி வேட்பாளர் தடவையா எம்எல்ஏ ஆனவர். அவருக்கு அரசாங்கத்தோட ஆதரவு இருந்தது. ஆனா மக்கள் அவரை தனிப்பட்ட நபரா பார்க்கல, கட்சியோட ஒரு பிரதிநிதியா தான் பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி வாக்குகள் பாஜக, அமமுக்குன்னு 2ஆ சிதறிடுச்சு. அந்த பிளவு மட்டும் நடக்கலன்னா இன்னைக்கு ரிசல்ட்டே வேற. அதனாலதான் சொல்றேன், இது பலத்தோட வெற்றி இல்ல, பலவீனத்தோட வெற்றி. இந்த இடத்துல நாம சில அடிப்படையான விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கணும். ஒவ்வொரு குடிமகனோட குரலுக்கும் மதிப்பு உண்டு. தங்களோட பிரதிநிதிகள் கிட்ட கேள்வி கேட்கறது அவங்களோட அரசியலமைப்பு உரிமை. தெரிஞ்சுக்கிட்டே பொறுப்போட பேசுறது தான் நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேர். இப்போ நாம பாக்குற இந்த நம்பிக்கை சரிவு 2021ல திடீர்னு வந்ததில்ல. பல வருஷங்களா, பல தேர்தல்களா இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இது ஒரு தொடர்ச்சியான சரிவு பாதை. அந்த பாதையை இப்போ பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு தெளிவான கதைய சொல்லுது. 2016ல 46%க்கு மேல இருந்த ஆளுங்க கட்சியோட வாக்கு வங்கி 2021ல 35.75%க்கு கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10%க்கும் மேல சரிவு. அதே மாதிரி 2019 லோக்சபா தேர்தலை விட 2024ல இதே தொகுதியில அவங்களோட வாக்குகள் சுமார் 24,000 குறைஞ்சிருக்கு. இது தற்காலிகமான ஒரு இறக்கம் இல்ல, மக்கள் நம்பிக்கை மேல விழுந்த தொடராடி.
இந்த நம்பர்ஸ் எல்லாம் மக்களோட வாழ்க்கையில எப்படி தெரியுது? 100 நாள் வேலை திட்டத்துல சம்பளம் லேட்டா வருது, ரேஷன் கடையில பொருட்கள் ஒழுங்கா கிடைக்கல, ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கற திட்டம் அப்படியே நிக்குது, ஸ்கூல் கட்டட வேலைங்க பாதியில நிக்குது. இது எல்லாத்தையும் விட சமீபத்துல நடந்த சில மாரல் போலீசிங் சம்பவங்கள் பாதுகாப்பு பத்தின ஒரு பயத்தை மக்கள் மனசுல விதைச்சிருக்கு. இந்த வழிகள் தான் ஓட்டா மாறுது. இதெல்லாம் வெறும் புகார்கள் இல்ல, மக்களோட தீர்ப்புகள். பிரச்சனைகளோட ஆணிவேறு பார்த்துட்டோம். இப்போ தீர்வை நோக்கி போலாம். காரைக்குடி மக்களோட நம்பிக்கையை திரும்ப ஜெயிக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு புது சக்தியும் ஒரு தெளிவான செய்யக்கூடிய ஒரு பிளானோட தான் போகணும். அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். சரி, இதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அதுக்கு ஒரு 4 படி திட்டம் இருக்கு. நம்ம கலாச்சாரத்தோட ஆழத்துல இருந்து வர்ற ஒரு மாடல் இது. முதல்ல சிவன், அதாவது இப்போ இருக்கிற இந்த செயலின்மை, இந்த அக்கறையின்மை, இதையெல்லாம் உடைச்சு எரியணும், அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரணும். 2வது விஷ்ணு, அதாவது நிலைத்தன்மை, ஊழல் இல்லாத சீரான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும், இருக்கிற நல்ல திட்டங்களை பாதுகாக்கணும். 3வது பிரம்மா, அதாவது உருவாக்கம், வேலைவாய்ப்பு, சுற்றுலான்னு புது புது விஷயங்களை யோசிச்சு உருவாக்கணும். 4வதா துர்க்கை, மக்களை பாதுகாக்கிறது, சட்டம் ஒழுங்கு, நம்ம கலாச்சாரத்தோட பாதுகாப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு கேடயமா நிக்கணும். இந்த 4ம் சேரும்போதுதான் ஒரு முழுமையான மாற்றம் வரும். நல்லாட்சியில செலவுங்கிற வார்த்தையே கிடையாது, எல்லாமே முதலீடு தான். இந்த அட்டவணைய பாருங்க, இது செலவு கணக்கு இல்ல, காரைக்குடியோட எதிர்காலத்துக்கான முதலீடு கணக்கு. ஒரு 300 கோடி ரூபாய் முதலீடுல ஒரு சிப்கார்டு கொண்டு வந்தா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நேரடி வேலை கிடைக்கும். பாதியில நிக்கிற அந்த தண்ணி திட்டத்தை ஒரு 200 கோடியில முடிச்சா 50,000 மக்களுக்கு தண்ணீர் கவலை தீரும். ஒரு 50 கோடியில ஒரு பாரம்பரிய சுற்றுலா மையத்தை உருவாக்குனா 1000 புது வேலைகள் வரும். இதுதான் முதலீடு, இதுதான் வளர்ச்சி. நல்லாட்சிங்கிறது வெறும் திட்டங்கள் மட்டும் இல்ல, அது மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறது. மக்கள் அவங்களோட டேட்டாவை கொடுக்கும்போது அது ஒரு புனிதமான நம்பிக்கை. நம்ம சட்டப்படி அவங்களோட ஒப்புதலும் தனியுரிமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் வாக்காளருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தார்மீக ஒப்பந்தம். ஆக காரைக்குடியோட அரசியல் களம் சிதறி கிடக்குது. மக்கள் மனசுல மாற்றத்துக்கான ஒரு பசி தெளிவா தெரியுது. இந்த நிலைமையில ஒரு புது பார்வை, ஒரு புது தொலைநோக்கு, இந்த மக்களை எப்படி ஒன்னா சேர்க்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.aai mgr@blueprintstrategies.aai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்,